அடுத்த ராத்திரி காட்டுக்கு நடுவில் உள்ள ஒரு சின்ன கூடாரத்துக்கு கீழே நட்ட நடு ராத்திரியில் கொட்டு பிப்பின்னு இசை வாத்தியங்கள் முழங்க 5 கன்னி பெண்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்து பேர் தான் ஆட்டம்பட்டி. அவங்க முன்னாடியே உட்கார்ந்து இருக்கிற ஒரு அம்மாவோ, இந்த இடத்த ஆள்ற காட்டு தேவதையே, இந்த பெண்களை உனக்கு நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க முன்னாடி ஒரு சின்ன டப்பா ஒண்ணு காலியா திறந்து இருக்கு. கொஞ்ச நேரத்துல புத்துன்னு ஆடிட்டு இருந்த 5 பேர்ல 4 பேர் மயங்கி விழுந்துடுறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் நிக்காம ஆடிக்கிட்டு இருக்கா. உடனே இந்த அம்மா அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிக்க, அவளை பார்த்தா விரும்பி ஆடுற மாதிரி தெரியல, அழுதுகிட்டே அவ கட்டுப்பாடு இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போ இவங்க பின்னாடி இந்த டப்பா சடான்னு மூடுற மாதிரி சத்தம் கேட்கவும் ஓடி போய் அதை திறந்து பார்க்காங்க. அதுக்குள்ள ஒரு தங்க காப்பு ஒண்ணு இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இந்த அம்மா கூடாரத்தை விட்டு வெளியே வந்து காட்டுக்குள்ள ஓடி வராங்க. அங்க கொஞ்ச தூரத்துல இவங்களுக்காக ஒரு பொண்ணும் கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு ஆளும் காத்துக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு கையில இந்த டப்பாவை கொடுத்து இதை எடுத்துட்டு ஓடி போயிருமா, திரும்ப இந்த ஊருக்கே வராத அப்படின்னு அவங்க பதட்டத்தோட சொல்ல, அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவனும் வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு இழுத்து இந்த பெட்டியை வாங்கிட்டு ஓடுறாங்க. ஏதோ அவங்கள துரத்துற மாதிரி பதறி போய் இவங்க காட்டு வயல் வழியா ஓடிக்கிட்டு இருக்க. திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ சத்தம் கேக்கு. கருப்பு ட்ரெஸ் போட்டவன் நின்று அந்த பாப்பாட்ட, நான் அதை கவனிச்சுக்கிறேன், நீ திரும்பி பார்க்காம ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை கொடுத்து ஓட வைக்க அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுறா. அப்ப இவங்க வந்த வயல் வழியா ஏதோ ஒண்ணு வேகமா ஓடி வர்ற மாதிரி தெரியுது. உடனே இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவன் ஒரு மாதிரி உரிமிட்டு வர்றதை தாக்குறதுக்கு தயாராகிறான். இங்க இந்த பொண்ணை காமிக்காங்க. டப்பா எடுத்துட்டு ஓடிட்டு இருந்தவ கால் தடிக்கு கீழே விழுந்து அவ மண்டையிலே கல்லு இடிச்சு ரத்தமா வருது. அப்ப பின்னாடி அழகா அலங்காரம் பண்ணி ஒரு லேடி வந்து நிக்காங்க. சின்ன பொண்ணு, அது உனக்கு வேண்டாம், நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம அதை என்கிட்ட திரும்பி கொடுத்துரு அப்படின்னு அந்த டப்பாவை கேட்காங்க. அதை கேட்காம அவ எடுத்துக்கிட்டு ஓட அந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கான பாலத்தை தாண்டி ஓடுறா. அப்ப அந்த பாலத்துக்கிட்டே நின்று அந்த லேடி அதை கொடுத்துருன்னு காட்டு கத்துறாங்க. அத்தோட படம் டைட்டில் போடுறாங்க, வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு டான்சிங் வில்லேஜ் த கர்ஸ் பிகின்ஸ். அதாவது ஆட்டம்பட்டிக்கு ஆரம்பிச்ச சாபம். அப்படியே 25 வருஷம் கழிச்சு 1980 இந்தோனேஷியால உள்ள வேற ஒரு ஊரை காமிக்காங்க. அங்க ஒரு பஸ் ஜாவாங்கிற ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த பஸ்ல நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கா. பஸ் நேரா வந்து கடைசி ஸ்டாப் ஒரு மார்க்கெட்ல வந்து நிக்க இவங்க இறங்கி வராங்க. இவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது இவங்க சிட்டி சைட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு. நம்ம ஹீரோயின் பேரு மில்லு, அவளோட 2 ஃப்ரெண்டு, அதுல ஒருத்தன் யூதா, இன்னொருத்தன் ஆர்யா. அதுல இந்த ஆர்யாங்கிறவனுக்கு இந்த ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் போல இருக்க. அவனை தேடி தான் வந்திருக்காங்க. அவன் பழைய ஃப்ரெண்டு ஆர்யாவை பார்த்த உடனே கட்டி தெளிவுறாங்க. அப்ப அவன் கூட உள்ள ஃப்ரெண்டு யூதாவையும் கூட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பாட்டுல மார்க்கெட்டை சுத்தி பார்க்கறேன்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பி வந்துடுறா. அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போயிட்டு இருக்க. அவ உள்ள போக ஆளுங்க கம்மியாயிட்டே இருக்காங்க. இறுதியா ஒரு பெரிய ரூம்ல வந்து நிக்கா. அங்க தனியா ஒரு தள்ளு வண்டி நிக்கி. அதுல யாரோ ஒருத்தங்க ஆட்டை கொன்னு துண்டு துண்டா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ அப்படியே அரண்டு போய் அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்க. அங்க போகாத பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெட்டிட்டு இருக்க. இவ ஒரு செகண்ட் அலறி போயிடுறா. சட்டுன்னு அங்க வந்த யூதா, இவ என்ன இங்க நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு கைய வைக்கவும் இவ சுயநனவுக்கு வரா. பார்த்தா அங்க வெறும் தள்ளு வண்டி தான் இருக்கு, ஆளே இல்ல. அத்தடி அத்தி அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. பிறகு இவங்க எல்லாரும் நம்ம ஆரியாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை மார்க்கெட்ல பார்த்தாங்களே, அவன் கூட உட்காந்து பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவ ஊர்ல இருந்து கொண்டு வந்திருந்த ஒரு சில வரைபடங்கள் எடுத்து அந்த பயட்ட காமிக்கா. அதுல ஏதோ ஊரு, ஏதோ கட்டடம்லாம் வரைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தை தான் நான் தேடி வந்திருக்கேன் அப்படிங்க. ஏதாவது மேப்பை காமிச்சு கிராமம் எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லலாம். ஏதோ ஒரு வீட்டை வரைஞ்சிட்டு வந்து இந்த கிராமம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவேன் அப்படிங்க. அப்பதான் அவன் அடுத்தடுத்த வரைபடங்களை பாக்குறப்போ அதுல ஒரு டான்சர் பொண்ணு மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இது ஆட்டக்காரி அப்படின்னு கேட்க ஆமா அப்படிங்க. உடனே இவனுக்கு ஒரு வில்லேஜ் மைண்டுக்கு வருது. ஏன் அந்த கிராமத்து பேரே ஆட்டம்பட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்களோட தொழிலே ஆட்டம் ஆடுறதுதான். அப்படி ஒரு கிராமம் இருக்குன்னு இவன் சொன்ன உடனே எங்களை அங்க கூட்டு போ அப்படிங்க. ஆனா இவனும் அது ரொம்ப தூரத்துல இருக்கிறதாவும் காட்டுக்கு நடுவுல இருக்கிறதாவும் சொல்றான். அந்த கிராமத்துக்கு போறதுக்கு அங்கிருந்து ஒரு 4-5 கிராமம் தள்ளி இருக்கிற ஊர்ல பஸ்ல இறங்கி காட்டு வழியா நடந்துதான் போகணுமா. என் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உங்க கூட வர்றதா அப்படின்னு கேட்கவுமே அவங்க இவன் கையில சில காசை கொடுக்காங்க. அதை பார்த்த உடனே பழந்துடுறான். ஏன் ஆட்டம்பட்டி தானே, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்காலமே ஒரு வேனை பிடிச்சி அந்த ஊர் நோக்கி எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வண்டி போக முடியாதுன்றாங்க. சரின்னு அவங்க இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கப்போ அவங்க முன்னாடி ஒரு மரக்கட்ட பாலம் தெரியுது. இதுதான் அந்த ஊருக்கு உள்ள போறதுக்கும் வெளியே வர்றதுக்குமான ஒரே பாதை. அந்த பாலத்தோட தொடக்கத்திலேயே யாரோ பூஜை பண்ணி ஒரு தட்டுல பூஜை பொருளோட சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி வச்சிருக்காங்க. அதை தாண்டி இவங்க நடந்து போக அடர்ந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல நடந்துட்டாங்க. ஊர் வந்த பாடு இல்ல. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ மணிச்சத்த மாதிரி கேக்கு. அப்படியே அரண்டு போய் நின்னவ அவ ஃப்ரெண்ட்ஸ்ட உங்களுக்கு கேக்குதா அப்படிங்க. அவங்க திருத்தல முழிக்காங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அந்த பக்கம் காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி காமிக்காங்க. ஹீரோயின் டக்குன்னு திரும்பி பார்க்க அங்க யாரும் இல்ல. சரி ஒண்ணும் இல்ல வாங்க போவோம் சொல்லிட்டு இவங்க முன்னேறி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ இவ பேப்பர்ல வரைஞ்சு கொண்டு வந்திருந்த அந்த ஊரோட வாசல் மாதிரியே அங்க ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசல் வெளியே உங்க ஊருக்குள்ள போறாங்க. அங்க ஒரு வயசான அம்மா உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு இருக்க. 7-8 கன்னி பெண்கள் அதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு லேடி வேலை பார்த்துட்டு இருக்கத பார்த்த உடனே இவங்க அவங்ககிட்ட போயிட்டு இந்த ஊர் பெரியவங்களை பார்த்து பேசணும்னு வந்திருக்கோம், அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, எங்க ஊர் பெரியவங்க 2 நாளுக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதை கேட்டு அதிர்ந்து போன நம்ம ஹீரோயின் சரி சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு, அவங்க இல்லைன்னா
இல்லைன்னா வேற யார்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கவும் புயுத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனா இப்ப அவர் ஊர்ல இல்ல, எப்போ திரும்ப வருவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் இவங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரலாமா அப்படின்ட்டு ஜித்தோட்ட கேட்காங்க. ஆனா அவனும் இந்த ஊருக்கு ஒரு நாளுக்கு ஒரு வேன் தான் வரும், இப்ப நம்ம நினைச்சாலும் இங்கிருந்து வெளியே போக முடியாதுங்க. சரி அப்ப இங்க இருந்து புயுத்தை பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்ட்டு இவங்க அந்த லேடிட்ட இன்னைக்கு ஒரு நாள் நாங்க இந்த கிராமத்துல தங்கிக்கலாமான்னு கேட்காங்க. நீங்க ஏதாவது திண்ணைய காமிச்சாலும் சரி அங்க நாங்க படுத்து தூங்கிடுறோம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்களை பழைய ஊர்காவலன் தங்கின இடத்த காமிச்சு இங்க தங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா அது ஊரோட பிரவாசல்ல இருக்கிற ஒரு சின்ன இடம். இந்த இடத்துல இவங்க 4 பேரும் படுக்கணும். அதை பார்த்த உடனே யூதா நம்ம ஹீரோ என்று சொல்லிடுறான், கண்டிப்பா நீ எல்லாம் இங்க தூங்கிக்கிட மாட்டே அப்படின்ட்டு. அந்த ஊர் பிரவாசல் பக்கத்துல இருந்த கடைசி வீட்டுல ஒரு பொண்ணு ஒத்தி இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு அவங்க நிலைமைய விவரமா சொல்லி எங்க கூட உள்ள இந்த பொண்ணை மட்டும் இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல தங்க அனுமதிங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணு பேர் ரத்தி. உடனே நம்ம யூதா போய் ஹீரோயினை கூட்டு வர ரத்தி நம்ம ஹீரோயினை அவ வீட்டுக்குள்ள கூட்டு போறா. வீடு ஒரே இருட்டா இருக்கு. ரத்தி அவங்க வீட்டு கிச்சன்லாம் காமிச்சு கொடுத்து உங்களுக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் இங்க நீங்க போட்டு குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், தயவு செஞ்சு இங்க இருக்கிறப்ப சத்தம் போடாதீங்க, அந்த ரூம்ல எங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு அப்படிங்க. இவளும் சரின்றதா. அன்னைக்கு பொழுது சாஞ்சிருது. ராத்திரி நேரம் வெளியே நம்ம பயிலுக்கு தங்கி இருக்கிற அந்த காவலர் குடியிருப்பு காமிக்காங்க. நம்ம பசங்களாம் அசந்து தூங்கிட்டு இருக்க அந்த ஊரோட பெறவாசல் வழியா வரிசையா ஏகப்பட்ட பேர் ஊருக்குள்ள போறாங்க. அவங்க கடந்து போறப்போ அந்த அரிக்கன் விளக்கே அப்படியே அமர்ந்து வருது. அப்போ நம்ம யூதாக்கு முழிப்பு திட்டிருது. அப்போ இவன் பக்கத்துல இவன் பின்னாடி இருந்து ஒரு உருவம் இவனை நோக்கி நடந்து வருது. விளக்கு வெளிச்சம் வந்த உடனே அது காணாம போயிருது. அரை தூக்கத்துல இருந்தவன் அதை கண்டுக்காம மறுபடியும் தூங்க போயிடுறான். அப்போ வீட்டுக்குள்ள காமிக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு தண்ணி தாங்க எடுத்து முழிப்பு திட்டிருது. தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வரா. அப்போ திடீர்னு யாரோ பாட்டு பாடுற சத்தம் கேக்கு. யாருவே இது அத்த ராத்திரி சூப்பர் சிங்கர் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா உடம்பு முடியாம கிடக்காங்கன்னு சொன்னாலே ரத்தி அந்த அம்மாவோட ரூம்ல இருந்தா சவுண்ட் வருது. என்ன நடு ராத்திரி ஊழ விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த அம்மா ரூம் பக்கத்துல போய் நிக்கிறா. அதுக்குள்ள அலங்காரம் எல்லாம் போட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி நிக்காங்க. என்ன பாப்பா, என்ன பாக்குறதுக்கு தானே நீ இந்த ஊருக்கே வந்த, நானும் உனக்காக ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சட்டுன்னு அந்த கதவை முடியுது. ஹீரோயின் அரண்டு போயிடுறா. அலறி போன இவ அவ ரூம்ல போய் கதவை போட்டுட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில விடியுது. காலங்காத்திலேயே ரத்தி அவங்க அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க. அப்ப வெளியே வந்த நம்ம ஹீரோயின் ரத்திட்ட உங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கா. அதுக்கு ரத்தி ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளேயும் ரூமுக்குள்ள இருந்து அவங்க அம்மா பயங்கரமா இருமுறல் சத்தம் கேக்கு. உடனே கதவை திறந்துகிட்டு ஓடினவ அவங்க அம்மாவை கவனிக்கா. பார்த்தா அவங்களுக்கு கை கால்லாம் விளங்காம போய் வாயெல்லாம் ரத்தம் வடிய பார்க்கவே கோரமா இருக்காங்க. அவங்க கண்ணு அந்த ரூமோட ஒரு இருட்டு காணறையே பாக்குற மாதிரி இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கா அங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா நேத்து நைட்டு அந்த இடத்துலதான் அலங்காரம் போட்டு அந்த பொண்ணு நின்னுகிட்டு இருந்தாங்க. ஹீரோயின் உடனே வெளியே வந்து உட்காந்துடுறா. எங்க அம்மாவும் இதே மாதிரிதான் இருக்காங்க அப்படிங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு அவ ஷாக் ஆகி கேட்க அப்பதான் ஹீரோயின் நடந்த விஷயத்த சொல்றா. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் பெட்ல படுக்கை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கை கால்லாம் விளங்காம போய் கண்ணெல்லாம் ரத்த கலர்ல சவப்பா மாறி எப்பவுமே வாயில ரத்தம் வழிய ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஏதோ ஹாஸ்பிட்டல் இவங்க கூட்டு போய் காமிச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே சரி வரல. இறுதியா லோக்கல்ல உள்ள ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அந்த ஆள் அப்படியே விட்டத்தை பார்த்த மாதிரியே பேப்பர்ல ஏதோ கடன்னு வரையலாம். வரைஞ்சி நம்ம ஹீரோயின் கையில கொடுக்க அந்த வரைபடங்களை வச்சுதான் இவன் இந்த கிராமத்தையே தேடி வந்திருக்கா. அப்ப அந்த மந்திரவாதி சொன்ன விஷயம் என்னடானா, உங்க அம்மா கொண்டு வரக்கூடாத ஒரு விஷயத்தை கையோட கொண்டு வந்திருக்காங்க. நான் வரைஞ்சு கொடுத்துருக்கேனே அந்த இடத்தை சேர்ந்த பொருள் அது உங்க வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் இருக்கிற இடத்தை நோக்கி கையை காமிக்காரு. நம்ம ஹீரோயின் போய் அவர் காமிச்ச திசையில உள்ள பீரோ கதவை திறந்து பார்த்தா உள்ள ஒரு மர டப்பா இருக்கு. அந்த டப்பாக்குள்ள ஒரு தடியான செம்பு காப்பு. இந்த காப்பு நான் வரைஞ்சு கொடுத்த அந்த கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கு. ஜாவா கிராமத்தோட காட்டுல கிழக்கு நோக்கி இருக்கிற கடைசி கிராமம். இத உடனே அங்க போய் திரும்ப கொடுத்துரு, அப்பதான் உங்க அம்மாவுக்கு சரியாகும் அப்படின்றதான். அதை கேட்டுட்டு தான் இவன் அந்த காப்பை தூக்கிட்டு இந்த ஊருக்கு கிளம்பி வந்திருக்கா. இதை கேட்ட ரத்தி இவங்க அம்மாவும் கடந்த ஒரு வாரமா தான் இந்த நிலைமையில இருக்கதா சொல்றா. அப்போ அந்த மந்திரவாதி வரைஞ்சு கொடுத்திருந்த அந்த வரைபடங்களையும் பாக்குறா. அதுல அந்த ஊரோட கேட் ஒண்ணு இருக்கு. அந்த கேட்டை பார்த்த உடனே ரத்தி பதறா. இந்த கேட் இருக்கிற இடத்துக்கு யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. அப்படியா, ஏன் அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகி கேட்க அதை நான் சொல்ல மாட்டேன், புயு சொல்லுவாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்றதா. அப்ப நம்ம யூதா வந்து கதவை தட்ட வெளியே வந்த ஹீரோயின் நம்ம சரியான கிராமத்துல தாண்டே இருக்கோம், ரத்திட்டு இந்த வரைபடத்தெல்லாம் காமிச்சேன், ஆனா மேற்கொண்டு அவ சொல்ல மாட்டேன்டா, புயத்திட்டு தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்டா அப்படிங்க. சரி அப்பனா இருந்து புயத்தை பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அது வரைக்கும் இப்படி கப்படிச்சு சுத்த முடியாதுன்னு போய் குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பிறகு ரத்தி அவங்க எல்லாரையும் குளிக்கிற இடத்த காமிக்கிறதுக்காக கூட்டு போறா. போற வழியில ஆம்பளை ஆளுகள்லாம் குளிக்கிறதுக்கு ஒரு ஆத்த காமிச்சு விட்டுட்டு அந்த ஊர்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற பொம்பளை ஆளுகள் மட்டும் குளிக்கிறதுக்கான தனி இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டு போறா. அது காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கட்டடம். அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. இங்கதான் இந்த ஊர் பெண்கள் எல்லாம் குளிப்பாங்களாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆட்டம் ஆடுற ஆட்டக்காரிங்க மட்டும் அவங்க நடனம் ஆடுறதுக்கு முன்னாடி இதுல நீராடிட்டு போவாங்கன்னு சொல்றா. ஆனா அதெல்லாம் கட்டுக்கதையா உண்மையான ரத்திக்கே தெரியல. சரி ரைட்டு, வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போவ இவ ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இறங்கிடாத, உள்ள இறங்கி குளிக்க முன்னாடி மேல 2 கப்பு தண்ணியை ஊத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பாத்ரூமை காமிக்கா. நம்ம ஹீரோயினே உள்ள போய்
தண்ணி எடுத்து கோரி ஊத்திக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ரத்தி போன பாத்ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொண்ணு பாட்டு பாடுற சத்தம் கேக்கு. அதை கேட்டு ஸ்டன் ஆன நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் அப்படியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி அவ குளிச்சிட்டு இருந்த தொட்டிக்குள்ள இருந்து ஒரு பாம்பு ஒண்ணு ஓடுது. சரி இதுக்கு மேல உள்ள இருக்க வேண்டாம், வெட்ட வெளிச்சத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்காக வெளியே வரா. அங்க ஏற்கனவே ரத்தி குளிச்சுக்கிட்டு இருக்கா. திரும்பி நின்று குளிச்சிட்டு இருந்தவ வா வந்து இந்த தண்ணிக்குள்ள இறங்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்க. என்ன ஒரு தினுசா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் உள்ள போய் இறங்கி நின்று குளிக்க ரத்தி அலங்காரம் போட்டிருக்கிற அந்த பொண்ணா மாறி இருக்கா. மெல்ல ஹீரோயின் காது பக்கத்துல வந்து என் வலையில திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சட்டன் திரும்பி பார்க்க அங்க யாருமே இல்ல. அப்படியே இவளுக்கு படபடன்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா ஒரே பாம்பா சுத்துது. பதறி போய் இவ உள்ள முங்க மூச்சு முட்ட ஆரம்பிக்கி. அப்ப சரியான நேரத்துல ரத்தி அவ கையை பிடிச்சு வெளியே இழுத்துறா. இவ பாம்பு பாம்புன்னு கத்த ரத்தி பாக்கா பாம்பு உள்ள ஒரு பள்ளியும் இல்ல. சரி இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு ஓடிடுறா. இங்க நம்ம பயல்களோ ஆத்துல குளிச்சுட்டு தலையை தொட்டிட்டு அப்படியே ஒரு வாக்கு வராங்க. ஊருக்கு வருவாங்கன்னு பார்த்தா ஊருக்கு அந்த பக்கமா போய் ஊரோட சுடுகாட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவங்க தெரிச்சு ஓடி வந்துற. பிறகு இவங்க ஊருக்குள்ள வரவும் புயித்து வந்துட்டாலான்னு பாக்குறதுக்கு அவரோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீடு பூட்டி இருக்கு. அப்ப சட்டார்னு அவங்க காதலே ஒரு கல்லு வந்து அடிக்கி. யாருன்னு பார்த்தா அங்க ஒரு பையன் கையில கவுட்டைய வச்சுக்கிட்டு இல்ல என்ன எங்க மாமா வீட்டுக்குள்ள இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து கவுட்டையால அடிக்க ஆரம்பிக்கான். கவுட்டையால அடிச்சிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துல கவுட்டையவே குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அடிங்கொப்பம் அவனை அப்படின்னு அவன் தலையில 2 தட்டு தட்டிட்டு அங்க இருந்து இவங்க போயிடுறாங்க. அப்ப அந்த பையன் ஓடி வந்து புயூத் மாமாவை பத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். என்னதான் அவர் எனக்கு மாமாவா இருந்தாலும் இது நாள் வரைக்கும் அவர் வீட்டு பக்கம் கூட நான் போனது கிடையாது. ஊர்ல சில பேர் புயூத் மாமா திடீர்னு கருப்பு கலர் நாயா மாறிடுவார்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஆபத்து வந்தா அவர் கண்ணெல்லாம் செவப்பா மாறி கருப்பு நாய் உருவம் எடுத்து அவர் வேகமா ஓடி போய் தாக்குவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்க. இதெல்லாம் கிராமத்து கட்டுக்கதை அப்படின்னு அவங்க உதாசீன பத்தி போயிடுறாங்க. பிறகு அவங்க ஹீரோயினை பார்த்து பேச அப்ப அவ இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்கப்போ திடீர்னு ஏகப்பட்ட பாம்புகளை பார்த்ததா சொல்றா. அதுக்கு இவங்களும் நாங்களும் ஒரு வித்தியாசமான சுடுகாடை பார்த்தோம்னு சொல்லிட்டு அந்த கல்லறைகள்ல கருப்பு துணி போட்டு ஒரு காட்டுக்குள்ள நின்னாங்களே அந்த சுடுகாட்டை பத்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புயுத்து கருப்பு நாயா மாறுவார்னு வேற ஒருத்தன் பெரிய கிளப்பி விட்டான். இந்த கிராமத்துல எல்லாம் குண்டக்க மண்டக்க நடக்குதோ எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரத்தி வந்துடுறா. உடனே இவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த காப்பை உரிய அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போகணும்னு அன்னைக்கு நைட்டும் அங்கேயே தங்குறாங்க. நம்ம ஹீரோயின் அவர் ரூம்ல போய் படுத்து தூங்கலான்னு உட்கார்ந்து இருக்கிறப்போ அவ சின்ன வயசுல அவங்க அம்மாவோட எடுத்த போட்டோவை கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹால்ல ஏதோ விழுற மாதிரி சத்தம் கேக்கு. என்னன்னு ஓடி போய் பார்த்தா இவளோட பேக் கீழே விழுந்து கிடக்கு. ரத்தி எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்கா. இவ என்ன பண்ண அப்படின்னு கேட்க மன்னிச்சிருங்க தெரியாம தட்டி விட்டேன் அப்படின்னு சொல்ல கடகடன்னு அந்த காப்பு வரைபடம் எல்லாத்தையும் எடுத்து பேக்குள்ள வச்சிட்டு இருக்கப்போ திடீர்னு அவளுக்கு ஏதோ சத்தம் கேக்கு. ஸ்டன் ஆகி அப்படியே நிக்க சைலண்டா கவனிக்கா. நம்ம ரத்திக்கும் அந்த சத்தம் கேக்கு. பார்த்தா தூரத்துல ஏதோ ஒரு கொட்டை அடிக்கிற மாதிரி சத்தம். இது என்ன சத்தம் அப்படின்னு ஹீரோயின் முழிக்க அப்பப்போ பக்கத்து கிராமத்துல நடன பயிற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதோ நடன பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோயின் அத்தராத்துல என்னைய ஆட்டம் கேக்குது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு அதை பார்க்கணுமா அப்படின்னு ரத்தி கேட்கா. ஹீரோயினும் ஆமாங்கிறா. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்தி அவளை அந்த பக்கத்து கிராமத்துக்கு கூட்டு போறா. கையில வெறும் ஒரு அரிக்கேன் விளக்க மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க ஊர் வாசலை தாண்டி காட்டுக்குள்ள போறாங்க. காட்டு வழியா போனதான் அடுத்த கிராமத்தை போய் சேர முடியும். 2 பேரும் அப்படியே அரண்ட மணிக்கே காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்க. உள்ள போக போக சத்தம் கூடிக்கிட்டே போகுது. கரெக்டா அவங்க ஒரு இடத்துக்கு வரவும் காட்டுக்கு நடுவுல கூடாரத்துக்கு கீழே ஏகப்பட்ட வேறு தீய கொளுத்தி அதை சுத்தி தன்னை போல ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா விடிஞ்சிருது. இங்க நம்ம பயலுக ஊர் வாசல்ல படுத்து தூங்கி எந்திரிச்சு வந்து ஹீரோயினை பார்த்து பேசலான்னு ரத்தியோட வீட்டு கதவை தட்டுறாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. அங்க ரத்தியும் காணும் நம்ம ஹீரோயினையும் காணும். இன்னும் வீடு எம்டியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு ரூம்ல இருந்து யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேக்கு. யாரு அப்படின்னு நம்ம ஜித்தோ மெல்ல போய் அந்த ரூம் கதவை திறந்து பார்த்தா உள்ள ரத்தியோட அம்மா ரணகலமா படுத்து கிடக்காங்க. அதை பார்த்த உடனே பயந்து போய் அப்படியே மெல்ல கதவை பூட்டிட்டு இவங்க வீட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து ரத்தியையும் நம்ம ஹீரோயினையும் ஊர் ஃபுல்லா தேடி பார்க்காங்க. அவங்க எங்கேயும் காணும். அப்படியே சீனை கட் பண்ணா இங்க ரத்தியும் ஹீரோயினும் அந்த கூட்டமா மக்கள் ஆடிக்கிட்டு இருந்தாங்களே அந்த இடத்துக்குள்ள வராங்க. ஆடிட்டு இருக்கிறது எல்லாமே கிளவிங்க. அப்படியே அவங்க மத்தியில இவங்க நடந்து போவ இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நின்று அந்த அலங்காரம் போட்ட ஒரு பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கா. இவங்களை பார்த்த உடனே ஆட்டத்தை நிப்பாட்டிட்டு மெல்ல இவங்க பக்கத்தில் நடந்து வர அப்ப ரத்தி அந்த பொண்ணுட்ட இந்த பாப்பா தான் நீங்க தேடிட்டு இருந்த மீளா அப்படிங்க. எது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரத்தி ஒரு ஆச்சரியத்தோட திரும்பி பார்க்க அப்ப அந்த அலங்காரம் போட்ட லேடி நம்ம ஹீரோயின்ட்ட என்னோட வளையல திருப்ப கொடுன்னு கையை நீட்டுறாங்க. அப்போ சுத்தி இருந்த கிளவையெல்லாம் அப்படியே பக்கத்துல வந்து ஒத்து பார்க்க ஒவ்வொருத்தர் மூஞ்ச பார்த்தா லாரி டயர் கடியில வச்சு உரசன மாதிரி இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த லேடிட்ட இந்த காப்பை உங்ககிட்ட நான் திரும்பி கொடுத்தனா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாயிருமான்னு கேட்கா. அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம அவங்க முறைக்க ஹீரோயின் பயந்துட்டு அந்த காப்பை கொடுத்துடுறா. அதை எடுத்து கையில மாட்டிக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்காங்க வரு கொய்யால அந்த இடமே அதிர்ந்து போயிருது. அப்பதான் ஒரு கதையை சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம அதிர்ந்து போயிடுறோம். இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்து பார்க்க வச்சாங்களே அந்த மந்திரவாதி காதுல என்ன சொல்லணும் அப்படின்னு பக்கத்துல நின்று சொல்லிக்கிட்டு இருந்ததே இந்த லேடி தான். இவங்க சாதாரண லேடி கிடையாது. இவங்க பேரு பாதார ஊகி, அந்த ஊரோட வன மோகினி. இந்த காப்பை கொண்டு போய் திரும்ப கொடுத்தா உங்க அம்மாவுக்கு சரியா இல்லைன்னு அந்த மந்திரவாதி வாயால இவங்க தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இந்த வன மோகினிட்ட வந்து மாட்டிக்கிட இங்கேயே இருந்துரு அப்படிங்காங்க. பிறகு ரத்திட்ட திரும்பி நான் சொன்ன
மாணிக்கே இவளை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்ட, நீ உன் வீட்டுக்கு போய் உங்க அம்மாவோடது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இங்க நம்ம பயலுக பகல் பூரா தேடி ராத்திரி ஆயிருது, இன்னும் இவங்க தேடல் ஓஞ்சவாடு இல்ல. அப்ப ஊருக்கு வெளியே ஓடுற ஆத்து பக்கமா வந்து கையில தீப்பந்தத்தோட தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆத்தாங்கரையோரமா சின்னதா குடிசை ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. யாரையா இவங்க அத்தை ராத்திரில குடிசை ஹோட்டல் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா சுத்தி 5-6 கிழவங்க உட்காந்து எதையோ சாப்பிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கிட்ட போயிட்டு நம்ம யூதா என்னோட ஃப்ரெண்ட பாத்தீங்களா, இந்த ஹைட்டுக்கு இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க அவங்க பார்க்கலன்னு தலையை மட்டும் ஆட்டுறாங்க. அப்போ நம்ம ஆரியா அங்க இருக்கிற ஆளுகள் எல்லாம் கவனிக்கான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தினசா இருக்காங்க, இலையில பச்சை கறியை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆளுங்க இல்ல ஆவிங்க அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருது. நைஸ் போல மாப்பிள இங்க நிக்க வேண்டாம் வா கிளம்பிடும் அப்படின்னு யூதாவையும் ஜித்தாவையும் கூப்பிட்டு கிளம்ப பார்க்கான். அப்ப அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு, ஏப்பா தம்பி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து, ராத்திரி எங்க இடத்த தேடி வந்திருக்கீங்க, நீங்க பசியோட திரும்ப போக கூடாது, இதை சாப்பிட வச்சுக்கோங்கன்னு ஏதோ ஒரு சாப்பாட்டு பொருள பெரிய வாழை இலையில சொல்லிட்டு கொடுக்காரு. நம்ம ஜித்த கடக்குன்னு அதை வாங்கிட இவங்க அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க திரும்பி நடந்து போறப்போ அவங்க பின்னாடி பார்த்தனா 5 வேலையில கிட்டத்தட்ட 50 பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினும் ரத்தியும் இருந்த இடத்த காமிக்காங்க. 2 பேருக்கும் பயத்துல பல்லெல்லாம் விழுந்துருது. அங்க இருந்து கிடுகிடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ரத்தி முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினு எப்ப நில்லு கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடியறான். அங்க ஆரம்பிச்ச ஓட்டம் நேரா இவங்க ஊர் எல்லைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நிக்குது. அப்பதான் ரத்தி நம்ம ஹீரோயின் சொல்றா, அவ பேரு பாதர ஊஹி, அவளுக்கு நான் உதவி பண்ணா எங்க அம்மா சரியாயிருவாங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணா, அதனால தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறா. அப்படியே பிளாஷ்பேக்க காமிக்காங்க. இவங்க 2 பேரும் அன்னைக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போனாங்களே, நம்ம ரத்தி பாத்ரூம்குள்ள போய் குளிச்சுக்கிட்டு இருக்கப்போ சட்டார்னு பாஞ்சு வந்து இவ கழுத்தை பிடிச்ச அவங்க அம்மா என்ன காப்பாத்துன்னு கதறி இருக்காங்க. அங்க இவங்க அம்மாவை காணோம். ஆனா இந்த வனமோகினி பாதர ஊஹி வந்து நின்றுருக்கா. அங்க வச்சுதான் உங்க அம்மா தினம் நரகத்துல அவஸ்தப்படுற மாதிரி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுல இருந்து அவங்களை காப்பாத்தணும்னா எனக்கு நீ இந்த உதவியை செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கையில் இருக்கிற காப்பை கொண்டு வந்து இவட்ட ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இவ பண்ணியிருக்கா. இதை இவ சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு பயங்கரமா காத்தடிச்சு கொடூரமா மழை பெய்ய ஆரம்பிக்கு. 2 பேரும் வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க. உள்ள அவங்க அம்மா பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்காங்க. ரத்தி என்னாச்சோ ஏதாச்சுன்னு அவங்க ரூம்குள்ள ஓடி போய் பார்த்தா தனியா உட்காந்து கையெல்லாம் தூக்கிட்டு ஒரு மாதிரி கிட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினோ குடுகுடுன்னு ஓடி போய் அவ பையெல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறா. இந்த ஊர் சங்கத்தியமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஊர் எல்லையை விட்டு தாண்டி ஓட பார்க்க அப்ப கரெக்டா நம்ம பயலுகை இவளை பாத்துடுறாங்க. அடிக்கிற புயல் மலையில போனா ஆளே பீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டு மறுபடியும் ரத்தியோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த புயல்ல எங்க போகணுங்க அப்படிங்கும், இந்த காப்பை உரியவங்கிட்ட நான் கொடுத்துட்டேன், ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, எது கொடுத்துட்டியா, எந்த ஊருக்கு போய் கொடுத்த, ஒரு நாள் போல உன்னை ஆளை காணுமே அப்படின்னு சொல்ல இவ ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இவ அந்த பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வர 1/2 மணி நேரம் தான் ஆச்சு, நீங்க என்ன ஒரு நாள்ல சொல்றீங்க அப்படிங்க. அப்ப அங்க ஒரு பயங்கரமான கெட்ட ஸ்மெல் வருது. என்ன இலவு ஸ்மெல் இது அப்படின்னு எல்லாம் சுத்தி முத்தி பாக்காங்க. பார்த்தா காட்டுக்குள்ள ஒருத்தன் வாழை இலையில சுருட்டி விட்டானே, அதை நம்ம ஜித்தோ டேபிள் மேல வச்சிருக்கான். அதுல இருந்து அந்த ஸ்மெல் வருது. அப்படி அதுல என்ன இருக்கு அப்படின்னு அதை எழுதி திறந்து பாக்காங்க. பார்த்தா உள்ள இறந்து போன குரங்கோட உடம்ப சுத்தி கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே ரத்த கலையா கிடக்கு. அன்னைக்கு யாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே போல, வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு நடு ராத்திரி திடீர்னு அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கனவு வருது. பதறி போய் எந்திரிச்சிடறா. அப்போ கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு ஹாலுக்கு வரா. பார்த்தா நம்ம பயலுகெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ரத்தியோட அம்மா ரூம் கதவு பெப்பர பயணம் திறந்திருக்கு. இந்த கதவு ஏன் திறந்திருக்கு அப்படின்னு உள்ள எட்டி பார்த்தா ரத்தியோட அம்மா அந்த ரூமோட ஒரு முக்க பார்த்து திரும்பி நின்னுகிட்டு இருக்காங்க. இவ பக்கத்துல போய் அம்மா அப்படின்னு கேட்க போவ சட்டுன்னு திரும்பி இவளை பிடிச்சவங்க, பாதரவுகி என்ன மாய பண்ணாலும் அதுல நீ சிக்கிறாத, இந்த இடத்த விட்டு உடனே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அவங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கி ஏதோ பிடிச்சவங்களை தள்ளி விட்ட மாதிரி கீழே போய் விழுறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கத்தி அழக எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. வந்து பார்த்தா கீழே விழுந்து கிடந்த ரத்தியோட அம்மா அப்படியே எந்திரிச்சு நின்னு நளினமா நடந்து வராங்க. இந்த கிராமத்துக்காரங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எனக்கான அந்த பூஜையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கைத்தோடு அவங்களோட மூஞ்செல்லாம் அவங்களே பிச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த வீட்டு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள ஒருத்தர் ஓடி வராரு. பார்த்தா இவர் தான் அந்த ஊர் பெரியவர் புயுத்து. அவரை பார்த்த உடனே ரத்தி எங்க அம்மாவுக்கு உதவுங்க புயுத்தையா அப்படின்னு கத்துறா. அப்படியே சீனை கட் பண்றாங்க. வெடிஞ்சிருது. நம்ம புயுத்து ஹீரோயின்ட்ட இந்த காப்பை இங்க எதுக்கு கொண்டு வந்த அப்படின்னு கேட்காங்க. அப்போ ஹீரோயின் நடந்த விஷயத்த சொல்ல இங்க உட்காரு அப்படின்னு ஹீரோயினை உட்கார வச்சு அவர் முழு கதையும் சொல்றாரு. இந்த ஊர் பெரியவங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டு தான் சொன்னாங்களே, அவங்க பேர் புத்திரி. அந்த புத்திரியோட மக தான் நம்ம ஹீரோயினோட அம்மா. 1955 காமிக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினோட அம்மா இளமையா இருக்காங்க. என்ன ஏமா ஊரை விட்டு அனுப்புற, என்னோட தங்கச்சிக்கு பதிலா நான் என் உயிரை விட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த வனமோகினி பாதரவுகி இந்த கிராமத்தையே அடிமை மாதிரி அவ கட்டுக்குள்ள வச்சிருக்கா. அவட்ட இருந்து இந்த கிராமத்தை விடுவிக்கணும்னா பாதரவுகிக்கான பூஜை பண்ணி நரபலி கொடுத்து அவ பலியை சாப்பிடுறப்ப அவளுக்கு தெரியாம அவளுக்கு சக்தி கொடுக்குற அந்த காப்பை அவட்ட இருந்து திருடி இந்த ஊரை விட்டே கொண்டு போறதுதான். அதுக்கு புத்திரி அவங்களோட 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை தேர்வு பண்ணிடுறாங்க. அந்த 2 பொண்ணுங்களுமே ட்வின்ஸ். அதுல நம்ம ஹீரோயினோட அம்மாவை இந்த ஊரை விட்டு அனுப்பலான்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அவளை பத்திரமா ஊரை விட்டு வெளியே கூட்டு போறதுக்கு நம்ம புயத்துட்ட உதவி கேட்காங்க. அடுத்த நாள் அத்தராத்திரில நடந்த அந்த நடன பூஜையில ஊர்ல உள்ள 5 கன்னி பொண்ணுங்க நடனம் ஆடுறாங்க.
அதுல ஒவ்வொருத்தங்களா கீழே மயங்கி விழுந்துற நம்ம புத்திரியோட மகன் மட்டும் தான் கடைசி வரை நின்று ஆடிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அர்த்தம் பாதாரவுகி அவளை தேர்ந்தெடுத்துட்டான்னு. ஆனா பாதாரவுகி யாரை தேர்ந்தெடுக்காலோ அந்த பொண்ணு இறந்துருவாங்க. அதே மாதிரிதான் ஆடிட்டு இருந்த அந்த பொண்ணும் சடார்னு கீழே விழுந்துற கண்ணெல்லாம் செவப்பாயி ரத்தம் கசிஞ்சு அங்கேயே செத்துறா. ஆனா நம்ம பாதாரவுகி உண்மையா தேர்ந்தெடுத்து வச்சிருந்தது நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான். அதுக்கு பதிலா அவளுடைய ட்வின் சிஸ்டரை அனுப்பி வனமோகினியை ஏமாத்தி அவளுக்கு சக்தி கொடுக்கிற காப்பை தூக்கிட்டு போயிட்டனால அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இந்த கிராமம் அவ பிடியில இருந்து விலகி இருக்கு. ஆனா கிராம மக்கள் சேஃபா இருந்தாலும் வனமோகினியை ஏமாத்தின நம்ம ஹீரோயினோட அம்மாவோட அம்மா, அதாவது இந்த ஊரோட பெரியவங்க புத்திரி பாதாரவு கிட்ட இருந்து பாதுகாப்பா இல்ல. இலவுமாவை ஏவலை விட்டு அவங்க மேல பேய் பிடிக்க வச்சு படுத்த படுக்கையாக்கிட்டா. இறுதியா அவங்க இறந்தும் போயிட்டாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ரத்திக்கு அவங்க அம்மா உயிரும் போயிருமோன்னு பயப்படுறா. அதை சொல்லி புயுத்துட்டு அழுவ உடனே அவர் வெளியே போய் இவங்க அம்மா உயிரை காப்பாத்த ஒரு பூஜை பண்றதுக்காக ஒரு கருப்பு கோழியை அடிச்சு கொண்டு வராரு. பிறகு அவரு ரத்தியோட அம்மா ரூம்குள்ள போய் பூஜை பண்ண போவ நான் உள்ள போயிருக்கிற நேரத்துல உள்ள இருந்து என்ன சத்தம் வந்தாலும் என்ன நடந்தாலும் யாரும் கதவை திறந்துடாதீங்க அப்படிங்காரு. அந்த ரூம் கதவை மட்டும் இல்ல இவங்க வீட்டு கதவையும் திறந்துடக்கூடாது. நைட்டு 2:30 மணி ஆச்சு. புயுத்து இன்னும் உள்ள பூஜையை போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. யாரோ வீட்டு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்கு. யூதா யாருன்னு போய் திறந்து பார்க்கலான்னு போறான். அப்போ கரெக்டா வெளியே வந்த புயுத்து, தம்பி பேய் பிசாசுகள் இப்படிதான் சித்து விளையாட்டு காட்டும், அவசரப்பட்டு திறந்துடாத, கதவுக்கு அங்கிட்டு என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அவர் ஓபன் பண்ணி பாக்காரு. சோர்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு பிறத்தால இருக்கிற காட்டுல ஒரு பேய் ஒண்ணு உட்காந்து பச்சை கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு மின்னல் வெட்டவும் அப்பதான் தெரியுது அங்க ஒரு பேய் இல்ல, கிட்டத்தட்ட 50 பிசாசுகள் நிக்கி. அதை பார்த்து அவரு உள்ள வந்து கதவை பூட்டிடுறாரு. அடுத்த நாள் காலையில விடியும் ஊரெல்லாம் ஒரே மரண ஓலம். என்னன்னு பார்த்தா அந்த ஊர்ல இருந்த ஆடு மாடு கோழின்னு அங்க இருந்த கால்நடைகள் எல்லாமே கோரமான முறையில செத்து கிடக்குதுங்க. அலறி போன புயத்து அங்க இருந்து ஓடி போய் வயல்வெளியை பார்க்காரு. அங்க இந்த ஊருக்காரங்க விதைச்சு வச்சிருந்த நெல்லு சோளம் எல்லாமே அழுகி போயிட்டு. பிறகு இவரு அந்த பெண்கள்லாம் குளிக்கிற இடத்துக்கு போய் பார்க்காரு. அங்க ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியில பூரா பாம்பா கிடக்கு. இந்த ஊருக்கு பாதாரவுகியோட சாபம் பிடிச்சிட்டுன்னு இவருக்கு தெரிஞ்சிட்டு பாம்புகளை பார்த்து அவரு அப்படியே திரும்பி பாத்ரூமுக்குள்ள பார்க்காரு. அங்க பாதாரவுகி நின்னுகிட்டு இருக்கா. நம்ம பசங்களாம் ஓடி வந்து அவங்க பைய பெட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த ஊர் நமக்கு ஆவாது அப்படின்னு இவங்க ரெடி ஆகிட்டு இருக்க. அப்ப ஊர்ல பெண்கள்லாம் வரிசையா நின்னுகிட்டு இருக்காங்க. அங்க என்னடா கூத்து நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போய் பார்க்காங்க. பார்த்தா நம்ம ஆளு புயுத்து சேர்ல உட்கார்ந்து இருக்க. அவர் முன்னாடி ஜக்ல ஏதோ ஜூஸ் வச்சிருக்காரு. ஒவ்வொரு பொண்ணா வரிசையா வரவும் ஒரு கிளாஸ்ல இந்த ஜூஸை ஊத்தி கொடுக்க அவங்க குடிச்சிட்டு போறாங்க. இது என்னடானா பாதாரவுகி பூஜையோட ஆரம்பம். அப்ப எல்லாரும் குடிச்சு முடிச்ச பேர கடைசியா ரத்தி வரா. அவளுக்கும் ஊத்தி கொடுக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பார்த்துட்டு இருக்கத புயுத்து கவனிக்காரு. நீயும் இந்த ஜூஸை குடிச்சு பாக்கியா அப்படிங்காரு. அவ சரின்னு சொல்லிட்டு போய் உட்கார அவளுக்கும் ஊத்தி கொடுக்காரு. இத பார்த்த யூதா கடகடன்னு ஓடி வந்து விவரம் தெரியாம எதுவும் பேசாத, வா நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு இழுக்கான். ஆனா புயுத்து அவனை தடுத்துறாரு. இப்ப இவ்வளவு இந்த ஊர்ல இருந்து பண்ண போற நடன பூஜைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தி ஆயிட்டா. பாதாரவுகி இந்த பூஜைக்கு ஊர்ல இருந்து 7 பொண்ணுங்களை தான் தேர்ந்தெடுப்பா. அதுல ஒருத்தி இவ இந்த பூஜையில கலந்துகிட்டே ஆகணும்னு புயுத்து சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு அர்த்தராத்திரி அந்த பூஜை நடக்கும். நம்ம ஆரியா யூதா நாங்களும் வந்து பார்க்கலாமான்னு கேட்காங்க. அதுக்கு ரத்தியோ ஊர் பெரியவங்களும் ஆட போற பொண்ணுங்களை தவிர வேற யாருமே அந்த பூஜைக்கு வரக்கூடாது, அதை தூரத்துல இருந்து கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுறா. இவங்களுக்கு நம்ம ஹீரோயினை அந்த பூஜைக்கு தனியா அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினை வாண்டடா இதுல கலந்துக்க ஒத்துக்கிறா. ஏன்னா இது மூலமா அவ அம்மா உடம்பு சரியாகுமோன்னு இவளுக்கு ஒரு நம்பிக்கை. அடுத்த நாள் புயுத்து அந்த 7 பொண்ணுங்களையும் ஒன்னா கூப்பிட்டு அவங்க தலையில ஒரு வெள்ளை துணியை போட்டு அந்த பூஜைக்கு அழைச்சிட்டு போறாரு. இந்த பூஜை நடக்கிற இந்த நைட்டு பூரா ஊர் மக்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறாங்க. ராத்திரி பேய் பிசாசு எதுவும் அவங்க வீட்டு அண்டக்கூடாதுங்கிறதுக்காக நைட்டு பூரா ஒரு மூங்கில் குழாய கையில வச்சு ஒரு கம்பு வச்சு அதுல தட்டிக்கிட்டே இருக்கணும்னு புயுத்து சொல்லிட்டு போயிடுறாரு. பிறகு இந்த 7 பொண்ணுங்களையும் தலையில துணியை போட்டு மூடி காட்டு பாதை வழியா அழைச்சிட்டு போறாரு. அங்க ஒரு பெரிய கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணறுக்குள்ள இறங்கி வந்து அதில் உள்ள தண்ணீர்ல நீராடிட்டு இந்த பொண்ணுங்களை அந்த காட்டு நடுவுல உள்ள கூடத்துல நைட்டு பேய் பிசாசு எல்லாம் ஆடிட்டு இருந்துச்ச அந்த கூடத்துக்கு கூட்டு போறாங்க. அப்போ ஒரு வயசான பாட்டிமா வந்து அங்க நிக்கிற பொண்ணுங்க எல்லாருக்கும் வாயில ஒரு அப்பத்தை கொடுக்காங்க. இதுக்கு முன்னாடி புத்திரி உட்கார்ந்து அந்த இடத்துல இப்ப புயுத்து அந்த மர டப்பாவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ அந்த 7 பொண்ணுங்களும் முழங்கால் போட அவங்க முன்னாடி ஒரு துண்டு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து மோந்து பாருங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு உரிதான் உரிரா. அவ கட்டுப்பாடே இல்லாம அவ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா. கண்ணெல்லாம் வெள்ளையா அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி ஆயிருது. ஆனா அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் மொத்தமா வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தோணுது அவளுக்கு. பார்த்தா அன்னைக்கு நைட்டு ஒரு பேய் உலகத்துக்குள்ள போனாலே அந்த உலகத்துக்கு வந்துட்டா. இவங்களை சுத்தி அந்த கிழவி பேய் பிசாசுகள்லாம் ஆடிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணுங்களும் அவங்க கட்டுப்பாடு இல்லாம ஆட ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி இந்த பொண்ணுங்க ஆடிக்கிட்டே இருக்க மொத பொண்ணு கீழே மயங்கி விழுறா. இப்படியே அந்த 7 பேர்ல 5 பொண்ணுங்க மயங்கி விழுந்துடுறாங்க. ஆனா கடைசியா நம்ம ஹீரோயினும் ரத்தி மட்டும் நிக்காம ஆடிக்கிட்டு இருக்காங்க. பகல் முடிஞ்சு சாயங்காலம் ஆயிருது, சாயங்காலம் முடிஞ்சு நைட் ஆயிருது. ஆனா இவங்க 2 பேரும் ஒரு செகண்ட் கூட நிக்காம ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து நம்ம புயுத்தே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு பூஜையிலையும் காலையில இருந்து நைட்டு வரை பொண்ணுங்க இப்படி ஆடிட்டே இருந்தது இல்ல. பாதாரவுகி இன்னும் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணலங்கிறதான் இதுக்கு அர்த்தம். அங்க பேய் உலகத்துல இவங்க 2 பேரும் கட்டுப்பாடு இல்லாம ஆடிக்கிட்டு இருக்க. அப்ப டக்குன்னு ஆட்டத்தை நிறுத்திடுறாங்க. பார்த்தா அவங்க முன்னாடி பாதாரவுகி வந்து நிக்கா. நம்ம ஹீரோயின் பொண்ணு நீ இங்கே ஏன் கூட இருந்துரு அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்ல சட்ட
சட்டுன்னு அவளும் அந்த மாயில இருந்து வெளியே வந்து இங்க நர்ண மடம கீழே விழுந்துடுறா. உடனே புய் தோடி வந்து அங்க நீ என்னமா பார்த்த அப்படின்னு கேட்காது. இவ பாதார ஊகின்னு சொல்ல வரா. அதுக்குள்ளி மறுபடியும் இவ கண்ணெல்லாம் வெள்ளையாயி தன்னால எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிடறா. அங்க பேய் பிசாசுக்கு மத்தியில இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மயங்கி விழுந்த பொண்ணு திரும்ப எந்திரிச்சு டான்ஸ் ஆடினதா இவங்க வரலாறுல பார்த்ததே கிடையாது. அதனால மிரண்டு போன புயுத்து இந்த 2 பொண்ணுங்க மேலேயும் துணியை போட்டு அவங்கள ஊருக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. ஆனா பேய் உலகத்துல பிசாசுகளுக்கு மத்தியில டான்ஸ் ஆடிட்டு இருந்த இவங்களை துணியை போட்டு தூக்கவும் அவங்க அந்த உலகத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. அதனால அந்த ஆட்டத்தை ரசிச்சுட்டு இருந்த பேய் பிசாசுகள்லாம் இவங்க உலகத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. நம்ம புயுத்து இந்த 2 பொண்ணுங்களையும் நம்ம ரத்தியோட வீட்டுக்குள்ள கொண்டு போய் போட அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த யூதா ஜீதோ இவங்க எல்லாம் அந்த துணியை விலக்கி பார்க்காங்க. அவங்க இன்னும் கண்ணெல்லாம் வெள்ளையாயி ஆட்டம் நிறுத்தாம நெளிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா இவங்க இன்னும் அந்த மாயில இருந்து வெளியே வரல. நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. அந்த பேய் உலகத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற பேய் பிசாசுகள்லாம் இவளை பார்த்து அக்கா எங்க கூட இருந்துருங்க அப்படின்னு சொல்லுதுகள். இது நடந்துகிட்டு இருக்க இங்க நிஜ உலகத்துல பூட்டி இந்த கதவு தானா திறந்து காத்துக்கு பேயாட்டம் ஆட ஆரம்பிக்கி. நம்ம யூதா போய் அதை பூட்ட போறான். ஆனா அவன் முழு பலத்தை கொடுத்தும் அந்த கதவுகளை அவனால பூட்ட முடியல. அப்போ ஜித்தோ இவங்க வீட்டுக்கு வெளியே கூட்டமா பிசாசுகள் நிக்கிறத பார்த்து மிரண்டு போயிடறான். அங்க பேய் உலகத்துல நம்ம ஹீரோயினை பாதார ஊகி கண்டுபிடிச்சிடுறா. அவ இவள மாதிரியே இதுக்கு முன்னாடி பழி வாங்கின மத்த டான்சர்கள் எல்லாரையும் வரவழைக்க அந்த பேய்கள் எல்லாம் அங்க வந்து நம்ம ஹீரோயினை வட்டம் போட்டுறதுகள். நீ இங்கேயே என் உலகத்திலே என் கூட இருந்துரு, அப்படி இல்லைன்னா அவங்க 2 பேரையும் கொன்றுவேன் அப்படின்ட்டு ரத்தியும் அவளுடைய அம்மாவையும் காமிக்கா. ஹீரோயினை நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல பாதார ஊகி ஹீரோயினோட அம்மாவே அங்க வர வச்சிடறான். அப்ப அவங்க அம்மா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நீ இவளோட பொரியல மாட்டிக்கிடாத, அவளுக்கு தேவை ஒரு பொண்ணோட உயிர், அது என்னோட உயிரா இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க உயிரை தியாகம் பண்ண தயாராயிடுறாங்க. அதை பாதார ஊகி பாத்துடுறா. பார்த்த உடனே அவ கையை அசைக்கவும் நம்ம ஹீரோயின் அம்மாவோட கையை காலலாம் அவங்க கட்டுப்பாடு இல்லாம முறிய ஆரம்பிக்கி. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் உதவி எதுவும் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க இங்க நிஜ உலகத்துல ஹீரோயின் உடம்போட சூடு குறைஞ்சுக்கிட்டே போகுது, பல்ஸும் கம்மியாயிட்டே இருக்கு. இதை நம்ம புயத்தை பார்க்கவுமே இவ பாதார ஊகி கண்ட்ரோல்ல மாட்டிக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம பசங்களை நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல உள்ள ரூம்குள்ள போறாரு. போன கொஞ்ச நேரத்திலே உள்ள இருந்து ஒரு நாய் பயங்கரமா கத்துற சத்தம் கேக்கு. சட்டுன்னு அந்த ரூம் கதவை திறக்க வழியில இந்த பாத்திரம் பண்டமெல்லாம் கீழே உழுது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு மிருகம் வேகமா ஓடி கதவை தாண்டி பாஞ்சு போற மாதிரி தோணுது. பார்த்தா நம்ம புயித்து நாய் உருவத்துக்கு மாதிரி அந்த பேய் உலகத்துக்குள்ள பூந்துட்டாரு போல இருக்க. பாதார ஊகி நம்ம ஹீரோயினை பிடிச்சு வச்சிருக்க. அப்ப பயங்கரமா நாய் குலைக்கிற சத்தம் கேட்க அவளுக்கு. அவ ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுறா. அந்த கேப்ல அவர் ஏதோ ஒரு மந்திரம் போட நம்ம ஹீரோயின் அந்த பேய் உலகத்துல இருந்து வெளியே வந்துடுறா. ஆனா நம்ம ஹீரோயினோட அம்மா இவளுக்காக அங்கேயே உயிரை விட்டுருந்தாங்க. ஆனா அங்க இவ கூட படுத்திருந்த ரத்தியோ வாயில ரத்தம் வழிய பாடியா கிடக்கா. இவ சுயநினைவுக்கு வந்துடவும் புயுத்தும் அந்த ரூம்ல இருந்து வெளியே வராது. அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா ரத்தியோட அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆனா இவர் வச்சிருந்த அந்த வெத்து மலட்டப்பாக்குள்ள இப்ப பாதார ஊகியோட காப்பு மறுபடியும் வந்துட்டு இந்த வளையல இனி எக்காரத்தை கொண்டும் அவ கையில சிக்கிடக்கூடாது அப்படின்னு புயுத்தே அதை பாதுகாத்துறாரு. நம்ம ஹீரோயினு அந்த பசங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பி அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா கையால வாயை பத்தி அழுதுகிட்டு இருக்க. வீட்டுல இளவு விழுந்துட்டுன்னு அவளுக்கு புரிஞ்சிருது. ஓடி போய் இறந்து கிடக்குற அவங்க அம்மாவோட உடம்ப கட்டி பிடிச்சு அழுகுறா. இங்க அந்த ஆட்டம் பெட்டிலையோ இறந்து போன ரத்தியும் அவங்க அம்மாவோட உடம்பையும் அந்த ஊர் சுடுகாட்டுல புதைச்சிடுறாங்க. இனிமேல் நம்ம ஊர்ல இருந்து ஒரு உயிர் கூட அந்த பாதார ஊகிக்கு போக கூடாது அப்படின்னு அவங்க சபதம் எடுக்க அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த இந்தோனேசிய பேய் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பார்க்க நம்ம VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.